கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்கள் இறைவா, இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு. ஒமினன்னாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன், இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு எல்லாத்தையுமே நீ தந்துவிடு என்பதாக கூறுகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க இப்படி துவா கேட்கிறாங்க, இப்படி கேட்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே எங்களுக்கு எல்லாத்தையுமே தந்துவிடு என்பதாக என்னிடத்துல கேட்கிறாங்க. இவங்களுக்கு இந்த உலகத்தில நர்பாக்கியங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, மறுமையில இவர்களுக்கு எந்த விதமான நர்பாக்கியமுமே இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப துவாவில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம துவா கேட்கும் பொழுது இந்த நேரத்திலும் துவாக்களிலேயே உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி மட்டுமே துவா செய்வதும், உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா எதுவுமே மறுமை சார்ந்து இருக்காது, இபாதத்தை சார்ந்து இருக்காது, எல்லாமே உலகத்தை சார்ந்து இருக்கும். எனக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல தொழில் வேணும், எனக்கு நல்ல வருமானம் இருக்கணும், நான் நல்லா வாழணும், எனக்கு நிறைய பணம் வரணும், இந்த மாதிரி உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுத்திருக்கிறாங்க. அப்படி துவா கேட்காதீங்க. இதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலும் அல்லாஹ் இதைத்தான் கூறுகின்றான். மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எங்கள் இறைவா, இந்த உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்பதாக கேட்கிறாங்க. ஆனா மறுமையில் இவர்களுக்கு எந்த விதமான நர்பாக்கியமுமே இல்லை என்பதாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். மரணத்திற்கு பின்பு 3 விஷயங்கள் நம்மை பின்தொடரும். ஹஜ்ரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மரணத்திற்கு பின்னாடி, மௌத்துக்கு பின்னாடி 3 விஷயங்கள் உங்களை பின்தொடரும். அதுல ஒண்ணு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அதுல ஒண்ணு உங்களுடைய குடும்பம், இரண்டாவது உங்களுடைய செல்வம், மூன்றாவது உங்களுடைய அமல்கள். இதுல 2 திரும்பி போயிடும், இதுல 1 மட்டும் என்ன செஞ்சிடும், உங்களோட தங்கிடும். அதுதான் நீங்கள் செய்த அமல்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப மௌத்துக்கு பின்னாடி உலகிலேயே எனக்கு எல்லாத்தையுமே நீ கொடுத்துடு, உலக வாழ்க்கையை மட்டுமே முன்வைத்து கேட்பது, இதுல எந்த விதமான பயனும் இல்லை. இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் மௌத்துக்கு பின்னாடி நம்ம கூட தங்கும். அந்த அமல்கள் சரியானதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். கபருடைய வாழ்க்கையிலே அவருக்கு வெற்றி தான், மறுமையினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு வெற்றி தான். ஆனா இந்த உலகத்துல நல்ல அமல்கள் செய்வதில் குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குறையாக அமல்கள் செய்வது, இல்லைன்னா அறவே அமல்கள் செய்யாம ஒருத்தர் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த விதமான நர்பாக்கியமுமே இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வ கினா அஸாபன்னார், இந்த துஆவுக்கு முன்னாடி, இந்த தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் இந்த துஆவை சொல்றதுக்கு முன்னாடி தான் மேல உள்ளதை சொல்றான். மனிதர்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்திலேயே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அப்படி கேட்கக்கூடாது. அவர்களில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, இம்மை மறுமை இரண்டிலும் நர்பாக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பேசுகின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலக வாழ்வில் நர்பாக்கியமும் மறுமையினுடைய வாழ்க்கையில் நர்பாக்கியமும், நரக நெருப்பிலிருந்து வேதனையும், நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பும் கேட்பவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையில தேவையான நர்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், மறுமையில தேவைப்படக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னும் அல்லாஹ் அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ இம்மை மறுமை இரண்டிலும் நர்பாக்கியத்தை கேட்கக்கூடிய நபர்கள் தான் அல்லாஹ்விடத்துல வெற்றியாளர்கள். இவங்களைத்தான் அல்லாஹ் எல்லா நிலையிலையுமே உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். அதாவது இம்மை வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நர்பாக்கியத்தை யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ, அதே மாதிரி மறுமையினுடைய வாழ்க்கையும் யார் நர்பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ, இவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நர்பாக்கியங்கள் உண்டு.
வல்லாஹு சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் கணக்கெடுப்பதில் தீவிரமானவன் என்பதா மறுமையில தேவைப்படக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னும் அல்லாஹ் அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ இம்மை மறுமை இரண்டிலும் நர்பாக்கியத்தை கேட்கக்கூடிய நபர்கள் தான் அல்லாஹ்விடத்துல வெற்றியாளர்கள். இவங்களைத்தான் அல்லாஹ் எல்லா நிலையிலையுமே உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறேன். அடுத்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வல்லாஹு சரீஉல் ஹிசாப், அதாவது இம்மை வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நர்பாக்கியத்தை யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ, அதே மாதிரி மறுமையினுடைய வாழ்க்கையும் யார் நர்பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ இவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நர்பாக்கியங்கள் உண்டு. வல்லாஹு சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் கணக்கெடுப்பதில் தீவிரமானவன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். உலக வாழ்க்கையில நர்பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், மறுமையினுடைய வாழ்க்கையில நர்பாக்கியங்களை பெறக்கூடியவர்கள், நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுபவர்கள், இவங்கெல்லாம் யாரு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம சுருக்கமா யாருக்கு அல்லாஹ் இந்த நர்பாக்கியங்களை வழங்குவோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அதிகமாக அல்லாஹ்வை தௌபா செய்யக்கூடியவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த தௌபா தான் முன்னணியில இருக்குது. யார் அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபா செய்றாங்களோ அவங்களுக்கு இரண்டு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நர்பாக்கியத்தை கொடுத்துருவான். நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர். இந்த நிலையில என்ன செஞ்சிட மாட்டாரு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவர் பின்வாங்கிட மாட்டார். இல்லைன்னா அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ஒரு அசால்ட்டா இருந்துட மாட்டார், அதை சாதாரணமா நினைச்சிட மாட்டாரு. மூணாவது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகையாளி, தொழுகையை அதனுடைய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகையாளி. நான்காவது, நஃபிலான வணக்கங்களில் அதிகம் ஈடுபட்டவர், நஃபிலான வணக்கங்களில் அதிகம் ஈடுபட்டவர். ஐந்தாவது, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு, அதாவது திக்ரு செய்து வந்தவர். இவர்களுடைய நிலைதான் மறுமையிலும் உண்மையிலும் மறுமையிலும் இந்த உலகத்தில் தேவையான நர்பாக்கியங்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான், மறுமைக்கு தேவையான நர்பாக்கியங்களே அல்லாஹ் கொடுத்துருவான், நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத்னா அபு அப்துர் ரஹ்மான் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒருவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி விடுவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான். அது யாரு அப்படின்னு சொன்னா, நீர் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜிதா செய்து வருவீராக. அபு அப்துர் ரஹ்மான் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நீர் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜிதா செய்து வருவீராக. அப்படின்னா என்ன, தொழுது வருவீராக. அந்த தொழுகையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கு பகரமாக, தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கு பகரமாக அவருடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான், அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஹஜ்ரத்னா அபு அப்துர் ரஹ்மான் தௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுது. அப்ப தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கு பகரமாக நம்முடைய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினா, ஒரு பாவத்தை அல்லாஹ் அழிக்கிறா. இந்த தன்மை, இந்த நிலையை அல்லாஹ் எந்த மனிதனுக்கு வழங்கி விட்டானோ அவர் இந்த உலகத்திலேயும் நர்பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார், நாளை மறுமையிலே அவர் நர்பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார். எல்லாம் வல்ல இறைவன் அவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துடுவான். இப்ப இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார், இந்த துஆவில் இருக்கக்கூடிய யா அல்லாஹ் உலக வாழ்க்கையில நர்பாக்கியங்களை கொடு, மறுமை வாழ்க்கையில நர்பாக்கியங்களை கொடு, நரகத்துல இருந்து எங்களை பாதுகாத்துடு. இதுதான் அந்த துஆ. இந்த துஆவினுடைய எல்லா நிலையும் நாம அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வை அதிகமாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக மாறணும். சஜிதா செய்யறதுன்னா என்ன, அதிகமாக அல்லாஹ்வை தொழுவக்கூடியவர்களாக மாறணும். நாம தொழுகையில செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கு பகரமாகவும் அல்லாஹ் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துறான், நம்ம பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். எனவே அந்த நற்பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தொழுகையில நமக்கு வச்சிருக்கிறான். இதுதான் இந்த துஆவினுடைய சுருக்கமான விஷயமாக நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா என்று சொல்லக்கூடிய ரப்பனாவுடைய துஆக்கள்ல இதுவரை 4 துஆக்களை நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை 5வது துஆவை நாம் பார்க்கலாம்.
இந்த நாம் இதுவரையும் பார்த்த இந்த துவாவுல எந்த நற்பாக்கியங்களை அல்லாஹ் நம்மளை கேட்க சொன்னானோ அந்த நற்பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபையும் நரக நெருப்பிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த பாதுகாப்பையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக